Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் அந்த தொகுதி பங்கீட்டில் தொடர்ற சிக்கலுக்கு காரணம் வேறு என்னவாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க சார்? இதுல பிரச்சனைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவினுடைய பலகீனம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு காரணம். தொடர்ந்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருக்கோன்னு சொன்னாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால இன்னைக்கு வர்றவங்களை பூரா வாங்க வாங்கன்னு நாங்க வண்டியில ஏத்திக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவே திமுக எந்த அளவுக்கு பலகீனமா இருக்குதுங்கிறத அப்பட்டமா காமிக்குது. இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி ஆட்களையே அவங்க வாங்க திமுகல இன்னைக்கு கூட்டணி சேர்த்திருக்காங்க. இது வரைக்கும் அவர்கள் 2 பேரும் எதிரெதிர் துருவமா இருந்து அரசியல் பண்ணுவீங்க. ஓபிஎஸ் பத்தி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை திமுக சொல்லியிருக்கு, திமுகவை பத்தி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை ஓபிஎஸும் சொல்லியிருக்காரு முன்னாடி. அப்ப இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கும் போது யாரோ ஒருத்தர் சொன்னதுதான் உண்மைன்னு ஆகும். அப்ப யாரு பொய் பேசியிருக்காங்கிற கேள்வி இப்ப வருது. இப்ப இன்னைக்கு மக்கள் கிட்ட அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி ஆகிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, மகளிருக்கு உண்டான பிரச்சனை இருக்கு, சிறுமிகளுக்கு உண்டான பாலியல் வன்கொடுமை, அந்த மாதிரி எத்தனையோ அரசாங்க ஊழியர்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் டிசாட்டிஸ்பாக்சன்ல இருக்காங்க. அப்ப யாரு வந்தாலும் கூட்டிக்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுகவினுடைய வண்டி இருக்குன்னு அதனாலதான் நானே சொன்னேன். இன்னைக்கு ஒரு சினிமா தியேட்டர் ஒரு 4 தியேட்டர் இருக்குன்னா அது ஒரு தியேட்டருக்கு எப்ப போனாலும் டிக்கெட் கிடைக்கும், உள்ளார போய் உட்காந்துக்கலாம்னா அதுல ஓடுற படம் நல்ல படமா இருக்குமா கெட்ட படமா இருக்குமாங்கிறது மக்களை இது வச்சுப்பாங்க இல்லையா? அப்ப போறதுக்கு முன்னாடி போகலன்னா டிக்கெட் கிடைக்காதுங்கிற படம் நல்ல படமா இருக்கும். எப்ப போனாலும் டிக்கெட் கிடைக்கும், உள்ளார போய் உட்காந்துக்கலாம்னா அந்த படம் சரியான படம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ திமுக அவங்களுடைய கூட்டணியை நோக்கி பல கட்சிகள் வருது, அதை ஒரு பிளஸ்ஸா காமிக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுவே திமுகவுக்கு இன்னைக்கு பெரிய பலகீனமா மாறுது. அப்ப காங்கிரஸ் இத ரீட் பண்றாங்க. நந்தகுமார், திமுக பலகீனமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கிறதுனால தான் முன்பை விட கூடுதலாக கட்சிகள் இங்கே இணைந்திருக்காங்க. கூடுதலாக இணைந்த கட்சிகள் கிடைக்கிற இடங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கூடுதல் இடங்களை கேட்கறதா சொல்றாங்க அவங்க. கூடுதலா இன்னைக்கு யார் இணையறாங்கன்னு பாக்கணும்ல. இன்னைக்கு நீங்க கால் பர்சன்டேஜே இல்லாத பேரு மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் 25 தொகுதியில நின்று 4.3% 20 லட்சம் வாக்கு வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு. அப்போ இவங்க இத்தனை கட்சிகள் கூட்டணி வந்திருக்குன்றாங்களே, அத்தனை கட்சிகளை சேர்த்துனா கூட இன்னைக்கு காங்கிரஸோடைய வாக்கு சதவீதத்துக்கு வர முடியுமா? அப்போ அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய கட்சியை, ஒரு 20 லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய கட்சியை உள்ளார கொண்டு வந்துட்டு இந்த 0.5%, 0.2% இருக்கிற கட்சியெல்லாம் வெளியே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. சோ இது இன்னைக்கு காங்கிரஸ் அதை தெளிவா புரிஞ்சிருக்காங்க. கிரீஷ் சோடங்கர் அதை தானே சொல்றாரு. திமுக எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்த போது நாங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து போயிருக்கிறோம், உதவி இருக்கோம். இப்ப அவங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தருணம். அப்ப இந்த தடவை அவங்க கட்டாயமா எங்களுக்கு கொடுத்தாகணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் உதவுறதெல்லாம் நிறைய உதவிட்டோம், இப்ப அவங்க பலகீனத்துல இருக்காங்க, நாங்க இல்லைன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இந்த சூழ்நிலையில நாக்கிட்டு எங்களுக்கு உண்டான அந்த சீட்டு பகிர்வை கொடுக்கணும். இப்ப அந்த ஆட்சியில பங்குங்கிறது கூட அவங்க கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு சீட்டு ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குன்னா அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு கட்டாயம் தேவைங்கிற அளவுக்கு இருக்காங்க. சோ அப்ப அந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடியதுக்கு ஒரே காரணம் என்னன்னா திமுகவுடைய பலம் குறைந்து போயிருக்கிறனாலதான். அப்ப அதுதான் நான் பாக்குறேன். நான் நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.